நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. அண்மை செய்தி. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 8000க்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் ஓய்வு என அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களில் 0.86% பேர் இன்று ஒரே நாளில் ஓய்வு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். இன்று ஒரே நாளில் 8000 அரசு ஊழியர்கள் ஓய்வு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதங்களில் ஓய்வு பெறுபவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். ஏனென்றால் குறிப்பாக அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்கள் ஏப்ரல் மே மாதங்களில் தான் அந்த ஓராண்டு கல்வி ஆண்டு நிறைவடையும். எனவே அப்போதுதான் ஓய்வு பெறுவார்கள். இந்த ஆண்டு மே மாதம் இன்றைய தினம் கடைசி நாள் என்பதனாலே இன்று ஓய்வு பெறுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. 8000க்கும் மேற்பட்டோர் இன்று ஒரே நாளில் ஓய்வு பெறுகிறார்கள். குறிப்பாக 8144 பேர் என்று ஒரு கணக்கு சொல்கிறார்கள். எனவே தமிழக அரசு துறைகளில் தற்போதைய நிலையில் 9,42,000 ஊழியர்கள் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் சுமார் 7,33,000 பேர் ஓய்வூதியமும் பெற்று வருகிறார்கள். தமிழகத்தின் மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது 58 60 கடந்த அதிமுக ஆட்சியிலே உயர்த்தப்பட்டது. அதன்படி மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறக்கூடிய வயது 60 இருக்கின்றது. எனவே இன்றைய தினம் ஆயிரக்கணக்கான பேர் ஓய்வு பெறுகின்றார்கள். குறிப்பாக தமிழக அரசு துறையை பொறுத்தவரையிலே ஏற்கனவே பல்வேறு துறைகளில் ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்கின்றது. அதன் காரணமாக பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாகவும் அவ்வப்போது அரசு அதிகாரிகள் ஊழியர் சங்க கூட்டமைப்பினரும் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். காரணம், அனைத்து துறைகளிலும் போதுமான அளவிற்கு அலுவலர்கள் இருந்தால்தான் பணிகளை, மக்கள் நல பணிகளை விரைந்து முடிக்க முடியும், உரிய காலத்தில் அவற்றை நிறைவேற்ற முடியும். இப்படி ஏற்கனவே காலி பணியிடங்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான பேர் ஓய்வு பெறக்கூடிய நிலையில் இந்த காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்ற இந்த நிலை உருவாகி இருக்கிறது. இந்த ஆண்டில் ஒரே மாதத்தில் இவ்வளவு பேர் ஓய்வு பெறுவது இதுதான் அதிகம் என்றும் ஒரு புள்ளி விவரத்தை குறிப்பிடுகிறார்கள். தமிழக அரசு தொடர்ந்து இதற்கு நடவடிக்கை எடுத்து காலி பணியிடங்களை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. தொடர்ந்து பேசலாம் ராஜேஷ். இது குறித்து பேசுவதற்காக இணைப்பில் இருக்கிறார் தலைமை செயலக ஊழியர் சங்க தலைவர் வெங்கடேசன். வணக்கம் சார். தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான காலியிடங்கள் இருக்கு. இதுல மட்டும் இன்று 8000க்கும் மேற்பட்டோர் ஓய்வு பெற்றால் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? தமிழக அரசுக்கு நீங்க வைக்கும் கோரிக்கை என்ன? இது குறித்து உங்களுடைய கருத்து சார். வணக்கம். அதுக்கு 8100க்கு மேல இந்த மே மாதத்தில பணியாளர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கார்கள். தமிழ்நாடு அரசு பணியில ஏற்கனவே அரசோட புள்ளி விவரத்தின்படியே 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் அவர்கள் நிரப்பினது ஏறத்தாழ 1 லட்சம் மட்டும்தான். இப்ப ஆனா நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட் உரையில இந்த ஆண்டு நாங்கள் 1 லட்சம் பணியிடங்களை நிரப்புவோம்னாங்க. இந்த வேகத்தை முன்னமே காட்டியிருக்க வேண்டும். ஆனா நீங்க அரசு பணியாளர் தேர்வாணையம் TCSC மூலமாக பணியாளரை நிரப்புவது அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா சொற்பளவில் 1000 கணக்கில் மட்டும்தான் வருது. இந்த 4 லட்சம் பணியிடங்களை நிரப்புவதற்கு இன்னும் எவ்வளவு யுகம் ஆகும் என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால முனைப்போடு அரசு இந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். இந்த காலி பணியிடங்களை நிரப்ப என்ன பிரச்சனைன்னா, பணியாளர்கள் கடுமையான ஒவ்வொரு பணியாளரும் 2-3 பணியாளர்களுக்கான வேலையை சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு கடுமையான பணி சுமையில இருக்காங்க. சில சமயம் என்ன பண்றாங்க, அரசுல குறிப்பாக சுகாதாரத்துறையிலும் கல்வித்துறையிலும் முழுமையாக அவுட் சோர்சிங் என்பது தனியார் மயம் தாராள மயம் என்ற அடிப்படையில அவுட் சோர்சிங் ஏஜென்சி மூலமாக குறைந்த ஊதியத்துல ஒரே சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை மறுக்கக்கூடிய வகையில ஒப்பந்த அடிப்படையில பணியாளர் நியமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது முழுமையாக இந்தியாவிலேயே 69 விழுக்காடு சமூக நீதி அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை. பலமுறை தமிழ்நாடு தலைமை செயலர் சங்கத்தின் மூலம் முதல்வரை சந்திக்கும் போதும் நாங்கள் இதை அவரோட கவனத்தில் கொண்டு போயிருக்கிறோம். இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு செயல். உடனடியாக இந்த பணியிடங்களை அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை
தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். 4 ஆண்டுகள் கடந்து விட்டது, இன்னும் ஓராண்டுகள் தான் இருக்கிறது. அதுக்குள்ள லட்சக்கணக்கில் நிரப்புவது என்பது டிஎன்பிஎஸ்சியினால இயலாத காரியம். இன்னும் விரைவாக அரசு செயல்பட்டு துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் இந்த ஆலோசகர்களை நியமிக்கும் போக்கு என்பது படிப்படியாக உயர்ந்து கொண்டே வருகிறது. அதையும் அரசு நிறுத்த வேண்டும். இந்த பணியிடங்களை நிரப்பி சமூக நீதியை காக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு தலைமை செயலர் சங்கத்தின் கோரிக்கை. இணைப்பில் வந்து உங்க தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.